கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடு, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிலைப்பாடு என்று இரட்டை வேடம் போடுகிறது. அதை பாஜக மக்களிடத்திலே வெளிச்சம் போட்டு காட்ட தவறிவிட்டதா? எங்கள் ஐஎன்டிஐ கூட்டணியே ரெட்டை வேடம் தான். ஐஎன்டிஐ கூட்டணியே ரெட்டை வேடம் தான். அதாவது கெஜ்ரிவால் கட்சியும் மம்தா கட்சியும் அந்த முலாயம் சிங் யாதவுக்கு கட்சியும் அகிலேஷ் யாதவனுடைய கட்சியும் எல்லா கட்சியுமே ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல், ஒன்றோடு ஒன்று சேராமல், ஒன்றோடு ஒன்று சம்பந்தமே இல்லாமல் கூட்டணி மக்களை ஏமாத்துறது. இப்போ எங்கள் கொள்கை திராவிட கொள்கைங்கிறான், தமிழ் கொள்கை இல்லை. திமுகவினுடைய கொள்கை தமிழ் கொள்கை கிடையாது, திராவிட கொள்கை. அது தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது. ஏதோ இல்லாத திராவிடத்துக்கான கட்சி. அப்போ அந்த திராவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், திராவிடம் எங்கே இருக்குன்னு எந்த திமுக காரணம் சொல்ல முடியலை. தமிழ்நாடு இதான் திராவிடம்னா அப்போ தமிழ்நாடு எங்கே இருக்குது? ஏன் தமிழ்நாடு இருக்கிற இடத்துல ஏன் திராவிடம்னு சொல்கிறேன் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போது இந்த திராவிட கொள்கையே பொய் தான். நான் தமிழை வளர்க்குறேன்னு திமுக காரன் சொல்லுவான், அதே பொய் தான். கருணாநிதி வீட்டில் இப்போ மு க ஸ்டாலின் வீட்டுக்குள்ளாடி போங்க, அங்கே யாரும் தமிழில் பேச மாட்டாங்க. ஸ்டாலினுக்கே தமிழ் பேச வராது, பார்த்தாம் படிக்க வரும். உதயநிதிக்கே தமிழ் பேச வர தாண்டி பேசுவார். தெளிவாக தமிழ் பேசுகிறாரா? அவங்க குடும்பத்தில் யாரும் தமிழ் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. தயாநிதி மாறன் நல்லா ஹிந்தி பேசுவோம், அதனால தான் ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கோன்னுட்டு கருணாநிதி சொன்னார். அவங்க ஹிந்தி தான் நல்லா பேசுவாங்க. ஆக மொத்தம் அந்த அந்த குடும்பமே, அந்த திராவிட இயக்கம்ங்கிறதே ஒரு பொய், ஒரு மாயை. இல்லாததை சொல்கிறது தான் மாயை. அதே போல் ஐஎன்டிஐ கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு மாயை தான். நீங்கள் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் மட்டும் கேட்குறீங்க, ஏன் மம்தாவை ஏன் கேட்கல? ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கேட்கல? இல்லை, ஏன் முரண்பாடுன்னா, இப்போ வயநாட்டில் வந்து போட்டியிடுற ஒரு காங்கிரஸ் வேட்பாளர், கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராகுல் காந்தி ஆதரவாக போய் பிரச்சாரம் செய்கிறாங்க. எதிர்த்து நின்னவங்களே வந்து அதே ராகுல் ஏதாவது சோக்கு சொல்லுவான். இது உங்களுக்கு ஒரு நியூஸா? இல்லை, அவன் ஏதாவது பைத்தியக்காரனாக இருப்பான், டாஸ்மார்க்கில் சாப்பிட்ருப்பான், ஏதாவது சொல்லுவான். அவன் தானே எடுத்து போட்டிடுறான். அப்புறமா நான் பண்ணுறேன், அவன் ஏதோ பைத்தியக்காரனை சொல்லுவான். நீங்கள் அவங்களுக்காக விளம்பரம் தேடுறதுக்கு இங்கே வந்திருக்கீங்களா, அல்லது உண்மையை அறிய வந்திருக்கீங்களா? அவன் பைத்தியக்காரன் ஏதாவது பேசிட்டு போகிறான், அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க. அந்த கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்டு அவன் பைத்தியக்காரத்தனமாக ஏதாச்சும் பேசுவான். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். அவன் கம்யூனிஸ்ட்காரன் பேசுகிறான்னுக்கிட்டு அதை கேட்குற வந்துட்டீங்களே. கம்யூனிஸ்ட் கட்சி உலகம் முழுமையும் தூக்கி எறியப்பட்டது. கம்யூனிச சித்தாந்தத்தை உலகத்தில் எந்த பகுதியிலும் யாருமே ஏற்றுக்கலை. கம்யூனிசங்கிறது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பிராடுத்தனம், ஒரு அயோக்கியத்தனம், ஒரு குற்றவியல். அது அதை போய் நீங்கள் கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்டு ராகுலை ஏற்று நின்னவே ராகுலுக்கு அப்போ வாபஸ் வாங்கிட வேண்டியதுனே. வாபஸ் வாங்கிட்டா ராகுல் ஜெயிக்க போகிறான். இவன் ஏன் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும்? அந்த கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்டு ராகுலை ஏற்று நின்றவன் கேரளாவில் இருக்கிறவன் அமைதியில் போய் நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னான். அப்படி தானே சொல்கிறீங்க? ஏன் இங்கே வாபஸ் வாங்கிட வேண்டியதுனே? இவன் இங்கே வாபஸ் வாங்கிட்டா ராகுல் ஜெயிச்சிருவான்ல. உங்களை முட்டாள் நினச்சிக்கிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். இதை வந்து பாஜக எப்படி வெளியே மக்கள்கிட்ட எடுத்து போகணும்? நம்ம ஏங்க அவனை போய் அந்த பைத்தியக்காரனுங்களுடைய பேச்சுக்களை நம்ம ஏன் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம்? புரியுது. நீங்கள் முதல்ல அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே. நீங்கள் கேட்க வேண்டியதானே, அவன் ரிசைன் பண்ணியிருக்க வேண்டியதானேங்க. அவன் வாபஸ் வாங்கியிருந்தா ராகுல் ஜெயிச்சிருப்பாரு. அப்புறம் எதுக்கு அவன் வாபஸ் வாங்காமல் நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறேங்கிறான்? அப்போ அவன் மக்கள் எல்லாம் முட்டாள்னு நினைக்கிறான் கம்யூனிஸ்ட்காரன். அவன் கம்யூனிஸ்ட்காரன் மக்களை முட்டாளாக தான் நினைப்பான்.